நீங்களா? லதா, நீ நிரபராதி. அது எனக்கு தெரியும். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பாம இருந்த நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் மட்டும் இல்ல லதா, நீ நிரபராதிங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாலேயே நிரூபிச்சுட்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்காக மட்டும் இல்லை, நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். தண்டனை கொடுக்கறவங்களுக்கு தான் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. நான் தண்டனை அனுபவிச்சவ. அந்த அதிகாரமே இப்போ உன் வீடு தேடி வந்திருக்கு. கை நீட்டி உன்னை வரவேற்க காத்திருக்கு. லதா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்லை சின்னதுரை. நீங்க செய்த தீமைகளையாவது என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா நன்மைகளை தாங்க முடியல. உங்க வரவேற்பை ஏத்துக்கிற அளவுக்கு இனிமே எனக்கு அந்தஸ்து கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க. உன் சுய கௌரவம் தான் நம்ம அன்புக்கு தடையா இருக்கு. அநியாயமோ அகம்பாவத்துக்கு நம்ம அன்பை பலியாக்கிறாதே. சின்னதுரை, இது அகம்பாவமோ சுய கௌரவமோ இல்லை, பலவீனம் தான். நீங்களே சந்தேகப்பட்டு ஏன் இப்படி செய்தேன்னு கேட்ட பிறகு எனக்கு என்ன இருக்கு? இன்னும் ஏன் நான் உயிரோடு இருக்கேன்? அந்த திருட்டு எதுக்காக நடந்ததோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க கூடாது. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உள்ளவளா என்னால நடந்துக்க முடியல. இனிமே உங்க முன்னாலே எப்படி நிக்க முடியும்? உங்க முகத்தை பார்த்து எப்படி பேச முடியும்? இதுதான் என்னோட பலவீனம். சின்னதுரை, உங்களை பிரிஞ்சு நான் எங்க இருந்தாலும் உங்க நினைவோடு என்னால வாழ முடியும். இங்கிருந்து போயிடுங்க. நான் உன்னை பிரிஞ்சிருந்தா ஏன் நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நீங்க ஒண்ணும் ஆக மாட்டீங்க. உங்க மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க குடிக்க மாட்டீங்க. அப்படியே குடிக்க நினைச்சாலும் எங்கிருந்தாலும் நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். இதுதான் உன் முடிவா? சின்னதுரை, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன தயவு செய்து என்ன மறந்துடுங்க. சரி, உன் சுய கௌரவம் அகம்பாவம் எல்லாத்தையும் நீ காப்பாத்திக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த அன்புக்காக நீ அழத்தான் போறேன். என் இதயம், வாழ்க்கை எல்லாத்தையும் உன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பாவமும் வழி ஒன்னதான் சேரும். நிச்சயமா ஒன்னதான் சேரும். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பாட்டில எல்லாம் உடைச்சு முறுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்களை போல உன் இதயம் உடைஞ்சு சுக்கு நூறா நொறுங்க போகுதுன்னு இந்த பாட்டில எல்லாம் எனக்கு சாதம் கொடுத்துருச்சு. பொன்னையா, பணம் கொடுத்து புதுசா பாட்டில வாங்கிட்டேன். ஆனா விலை கொடுத்து வாங்க இதயம் எந்த கடையில விக்குது? அதனாலதான் உடைஞ்சு போன இந்த இதயத்தை விஸ்கியை ஊத்தி ஒட்ட வைக்கலாம்னு நினைச்சேன். உன் உருவம் தெரிஞ்சா நான் குடிக்க மாட்டேங்கிற தைரியமா? நீ என் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் குடிப்பேன். குடிங்க. இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. குடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர வரைக்கும் குடிங்க. லதா, உன்னை பிரிஞ்சிருக்கிற வேதனை என்னால தாங்க முடியலையே. நான் முடிஞ்சேன். என் காதல் தாக தீர வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். கலைமகள் நீ என்ன ஜெயிச்சுட்ட லதா, என்ன ஜெயிச்சுட்ட. இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், பதில் சொல்லு. நீ என்ன காதலிச்சது உண்மைதானே? நீ என்ன காதலிக்கிறது உண்மைதானே? சொல்லு லதா, சொல்லு. அம்மா, உடம்புக்கு எப்படிமா இருக்கு? உடம்புக்கு என்னப்பா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு காலா காலத்துல கல்யாணம் செய்து வைக்க முடியலையேங்கிற கவலைதான் என் மனசு நாளுக்கு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்குமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஏமா, அண்ணன் எனக்காக ஏதோ சம்பந்தம் பார்த்து வச்சிருக்காருன்னு சொன்னீங்களே,
அந்த மாப்பிள்ளை தங்கச்சிக்கு முடிச்சுட்டா மூத்தம் இருக்கும்போது இளையவளுக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? அப்படியே செஞ்சுட்டா கூட மத்தவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அப்பா, இப்படி ஒரு மகை இருக்காங்கிறதையே மறந்துடுங்க. மறந்துட்டம்மா. என்னைக்கு அந்த கோபால் மனைவியே கதின்னு நம்ம எல்லாம் மறந்துட்டு போனானோ அன்னைக்கே மறந்துட்டேன். எனக்கு பிள்ளைய நீதான், பொண்ணு நீதான். நடந்து போனது நினைச்சு ஏன்பா கவலைப்படுறீங்க? அம்மா, நேரம் ஆயிடுச்சு. நான் ஆஸ்பத்திரி போய் மருந்து வாங்கிட்டு வரேன். டாக்டர் உள்ள ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்காருங்கப்பா. என்ன மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? பெருங்குடியில பிறந்தவனா குடிக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. யாராவது டாக்டர் உங்களை குடிக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களா? பிராண்டியையும் விஸ்கியை விட மயக்கம் தரக்கூடிய ஒரு லேடி டாக்டர் என்ன குடிக்க வேணாம்னு சொன்னாங்க. ஓ, லவ் அஃபேரா? ஆனா மிஸ்டர் ஆனந்த், இப்போ இந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேட்டாகணும். குடிக்கிறது ஆபத்து, திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. இப்போ உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தினமும் காலையில 2 ounce பிராண்டி, சாயங்காலம் 2 ounce பிராண்டி நீங்க குடிச்சே தீரணும். நோ டாக்டர், நான் குடிக்க மாட்டேன். என்னால குடிக்க முடியாது. மிஸ்டர் ஆனந்த், நீங்க மதுவா நினைச்சு குடிக்க வேண்டாம், மருந்தா நினைச்சு குடிங்க. உங்க உடல் நலத்துக்காகத்தான் சொல்றேன். என் உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். உயிரே போனாலும் சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஆல்ரைட், எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓகே டாக்டர், பட்டுமா? லதா, குடிங்க. இது யாரோட ரத்தம்? மன்னிக்கணும். நான் எதுக்காக இதை குடிக்கணும்? நீங்க உயிரோட வாழ்றதுக்காக. நான் யாருக்காக உயிரோட வாழணும்? உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்காக, உங்களையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்காக, உங்க நன்மையே அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிற தொழிலாளருக்காக, உங்க ஜமீனுக்காக. உனக்காக இல்ல. ஆனா சின்னதுரை, மனசாட்சியின் குறவளையை நெரிச்சி எத்தனை நாளைக்கு பேச முடியாம தடுக்க முடியும்? உன் இதயத்தை நீயே வஞ்சிக்கிற நாடகம் எத்தனை நாளைக்கு நடக்கும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னிய அத்தனை பேரையும் உனக்கு பிறகுதான் என் வாழ்க்கையிலேயே சந்திச்சேன். அவங்களுக்காக உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற சொல்றியா? நானே சொல்றேன், குடிங்க. வைத்தியக்காரி, நீ வேண்டான்னா விடுறதுக்கும் குடின்னா குடிக்கிறதுக்கும் நான் என்ன அவ்வளவு பலகீனமானவன்? நாளுக்கு நாள் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டுக்குள்ள எதுக்குமே கலங்காத இதயம் ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதே. உங்க மன உறுதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், கோழையை போல உங்க வாழ்க்கையை பலியாக்கிடாதீங்க. கோழையா இருக்கிறவன் தான் வாழ்க்கையை காதலிப்பான். ஆனா இதயம் உள்ளவன் காதலை தான் நேசிப்பான். அந்த காதலுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீடோழி வாழணும். தயவு செஞ்சு டாக்டர் சொல்றபடி கேளுங்க. அப்படி நான் என் கேள்விக்கு பதில் சொல். என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிறேன்? நீ என்ன காதலிச்சே, உன் இதயத்துல எனக்கு இடம் கொடுத்த, என் வாழ்க்கையில உனக்கு ஒரு பங்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் இப்படி எல்லாம் பேசுற. இல்ல இல்லைன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. உன்னால எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியாதோ அதே மாதிரி என்னால குடிக்க முடியாது. அப்ப நீங்க விழ வேண்டியதுதான். எவ்வளவு சீக்கிரம் இந்த மரம் விழுகணுமோ அவ்வளவு சீக்கிரம் விழ வேண்டியது.
என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இதய கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும்.